இன்னைக்கு எல்லாரும் வந்து யூபிஐல பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எது வந்து ரூ. 500 கீழே செலவு பண்றேனோ அதெல்லாம் யூபிஐல பண்ணிடுவேன். ரூ. 500 மேலே செலவு பண்றதெல்லாம் வந்து நான் வந்து கிரெடிட் கார்டில் போயிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு பில்லில் ப்ராப்பராக வந்துடும். செலவு ஸ்டேட்மெண்ட் அழகாக எனக்கு வந்து ட்ராக் பண்ணி இதெல்லாம் வந்து ஃபுட்டு, இது ட்ராவலு, இது கன்வீனியன்ஸு, இது ஸ்டே ரிலேட்டடு, இது பர்சனல், இப்படி நம்ம வந்து அழகாக பிரித்து கணக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் ஆகும். அடுத்த மாதத்தில் ஒரு பைசா எக்ஸ்ட்ராவும் கேரி ஃபார்வர்ட் ஆகக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதத்தோட கிரெடிட்டு, அந்த மாதத்தோட லிமிட்டு, அந்த மாதத்தோட டியூ அமௌண்ட்டு கட்டிடும். இது பண்ணாமல் இருக்கும்போது தான் அவங்க அந்த குழலில் சிக்கிப்பாங்க. பண்ணது நான் ஒரு 1 லட்சம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். வட்டி எல்லாம் சேர்த்து போயிட்டு ஒரு 2.5 லட்சம் ரூபா இருக்கும். 1 லட்சம் எங்கே இருக்குது, 2 லட்சம் எங்கே இருக்குது? வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாருக்கும் சேலரி கிரெடிட் ஆகுதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா ஒரு கிரெடிட் கார்டு எல்லாருமே வச்சிருக்காங்க. சொசைட்டியல் ப்ரெஷரா கூட இருக்கலாம். கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்கன்னு தொடர்ந்து ப்ரெஷர் பண்ணி ஒரு கிரெடிட் கார்டும் வாங்க வச்சிடுறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டோட சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது சார்? இந்தியாவோட ஜனத்தொகை வந்து 142 கோடி. சரி, அப்போ எத்தனை பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க? போன வருஷம் 2024 இதே சமயம் ஒரு பிப்ரவரி மார்ச் மாதத்தில் நம்ம 10 கோடியை தாண்டிட்டோம். 10 கோடி கிரெடிட் கார்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அத்தனை பேர் வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதே வந்து எத்தனை பேங்க் அக்கௌண்ட் டெபிட் கார்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் 9 மடங்கு. ஸோ 90 கோடி பேர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. சரி, பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது? 300 கோடி. எவ்வளோ பேர் அதில் டார்மெண்ட்டாக, அதாவது கணக்கே ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறவங்க அக்கௌண்ட் மட்டும் 35 கோடி பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கு. கிரெடிட் கார்டுங்கிறது வியாபாரத்துக்காக ஃபோன் பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டு ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணுவாங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், வியாபாரம் பண்ணுறவங்க யாருமே வந்து எதையுமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதுக்கு பின்னாடி சில வியாபார நோக்கங்கள் இருக்குது. அதை தெரிஞ்சுட்டா கிரெடிட் கார்டு வந்து நமக்கு எவ்வளோ உபயோகப்படும் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஒரு கிரெடிட் கார்டை வாங்கணும். இந்த கிரெடிட் கார்ட்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் சொல்றாங்க. டிராவல்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவா சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ்லாம் சொல்றாங்க. ஸோ அது எப்படி சார்? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் வந்து வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறேன். நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கும்போது இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா, இல்லை நான் வந்து வெளிநாட்டில் துபாய்க்கு போகிறேன், நான் ஜெர்மனிக்கு யூரோப் ட்ரிப்பு போகிறேன், அங்கே யூஸ் பண்ணலாமா, அங்கே இருக்கிற ஏர்போர்ட் லவுஞ்சில் நான் யூஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த கிரெடிட் கார்டெலாம் வந்து நீங்கள் லவுஞ்சில் காமிச்சிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ். ஸோ ஃப்ரீயாக நீங்கள் அங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம், சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். இப்போ இதே வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லவுஞ்சஸில் இந்த கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. உங்களை ஏர்போர்ட்டை தாண்டி நீங்கள் வெளியில் போயிட்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் 2% 3% வந்து அதிகமாக சார்ஜ் போடுவாங்க. ஸோ நான் எங்கெங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணணும், நார்மலாக வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது சைன் பண்ணி வாங்கிப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து முன்னெல்லாம் வந்து அட்லீஸ்ட் அப்ளிகேஷனை ஃபிசிக்கலாவது கொடுப்பாங்க ஒரு காப்பி. இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஆன்லைன். நேராக போகிறோம், டிக்கு கிளிக்கு, அவ்வளோதான். ஸோ அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு யாரும் படிக்கிறது இல்லை. அட்வான்டேஜஸும் நிறைய இருக்குது. அதை எப்படி நாம் கையாளுறதுங்கிறத பொறுத்து தான் ஒரு கிரெடிட் கார்டோட ப்ளஸ். அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னுமே நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டுங்கிற பேரை கேட்டாலே ஐயோ எனக்கு வேணாம் அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ ரொம்ப பொட்டன்ஷியலா கிரெடிட் கார்டை நம்ம யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு 2 3 சொல்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். மணிரத்னத்தோட ரோஜா படத்தில் அரவிந்த் சாமிக்கு வந்து இந்த பாட்டிங்கெல்லாம் வந்து கேட்கும். இந்த பெண் பார்க்கும் படலத்தில் வரும்போது, மாப்பிள்ளை என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் வந்து கிரிப்ட் அனலிஸ்ட்னு அந்த காலத்தில் ரோஜா 1 வரும்போது, இதே மணிரத்னம் இன்னைக்கு வந்து ரோஜா 2 எடுக்கிறார். அரவிந்த் சாமிக்கு பதிலாக வேறு யாரோ நடிக்கிறாங்க. அப்போது அந்த பாட்டிங்கெல்லாம் என்ன கேட்கும், இல்லை வேறு பாட்டிங்க ஏதாவது கேட்கும், மாப்பிள்ளையோட கிரெடிட் ஸ்கோர் என்னன்னு கேட்கும். கிரெடிட் ஸ்கோர்னா என்ன? நான் வந்து ஒரு கிரெடிபிள் பர்சன், நான் ஒரு கடனை வாங்கினா திருப்பி அந்த டைமு கட்டிடுவேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு இந்த கிரெடிட் ஸ்கோரை பில்டு பண்ணுறேன். ஏன்னா கிரெடிட் ஸ்கோருங்கிறது எடுத்தோடனே நான் ஒரு அதாவது பொருள் வாங்குற மாதிரி கிரெடிட் ஸ்கோரை வாங்க முடியாது. கிரெடிட் ஸ்கோருங்கிறது உங்களுடைய கிரெடிபிலிட்டியை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். டிரான்சாக்ஷன் செஞ்சு தான் ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து கடனை வாங்கினா டைமுக்கு கட்டிடுவேன். கிரெடிட் கார்டில் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து பில்ட் ஆகும். 300லேருந்து 900 வரைக்கும் தான் கிரெடிட் ஸ்கோர். அதில் 80% ஆஃப் 900ங்கிறது 720. 720 தாண்டி இருந்தால் தான் நான் ஒரு கிரெடிபிள் பர்சன். எந்த ஒரு பேங்க்கில் போய்ட்டு நான் ஒரு ஹவுசிங் லோனோ, இல்லை நான் ஒரு
ஒரு பர்சனல் லோனோ, ஒரு கார் லோனோ வாங்குறோம் அப்படின்னா, இந்த கிரெடிட் ஸ்கோருங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால கிரெடிட் ஸ்கோர் பில்ட் பண்றதுக்கு கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஐட்டம்னு சொல்லலாம். 2வது இன்னைக்கு எல்லா விதமான பேமெண்ட்டுக்கும் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். பிசிக்கலா நீங்க ஒரு ஸ்டோருக்கு பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆன்லைன்ல யூஸ் பண்ணலாம். டிராவலுக்கு யூஸ் பண்ணலாம். ரயில் டிக்கெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். சினிமா டிக்கெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லா விதமான அ அதாவது மார்க்கெட்ல. ஸோ கிரெடிட் கார்டு வந்து அக்செப்டபிலிட்டி இருக்கு. இன்னொன்னு ஏர்போர்ட் லவுஞ்சஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் நீங்க யூஸ் பண்ண பண்ண அதில ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அத அக்யூமுலேட் பண்ணலாம். ஒவ்வொரு ரூ. 100க்கும் 1 பாயிண்ட்டு. ஒவ்வொரு ரூ. 1000க்கும் 1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட்ட நீங்க ரிடீம் பண்ணலாம். இப்ப ஏதாவது ஒரு ஸ்டோர் ஒரு ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒரு 40, 50 ஸ்டோர் குடுப்பான். நீங்க ஒரு 500 பாயிண்ட், 1000 பாயிண்ட் சேவ் பண்ணிட்டீங்கன்னா, அத போய் ரிடீம் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும்போது, அதில வந்து 300 பாயிண்ட் அவனோட விலையே வந்து ரூ. 30,000 அப்ப 300 பாயிண்ட். என்கிட்ட ஆல்ரெடி 200 பாயிண்ட் இருந்ததுன்னா, அத மைனஸ் பண்ணிட்டு, பாக்கி ரூ. 10,000 குடுத்துட்டு அந்த ஃபோன வாங்கிக்கலாம். இப்போ ஒரு 30,000 ஃபோனு எனக்கு ரூ. 10,000 கிடைக்குது. ஆனா, இத்தன வருஷத்தோட, இத்தன மாசத்தோட யூசேஜ பொறுத்து தான் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் ப்ராப்பரா அக்யூமுலேட் பண்ணணும். இது எப்போன்னா, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் படிக்கணும். எவ்வளோ யூஸ் பண்ணா அந்த ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். சம்டைம் நான் டிஃபால்ட் பண்ணிருவேன். நான் வந்து டைமுக்கு பேமெண்ட் பண்ணலன்னா, டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, ரிவார்ட் பாயிண்ட் இவ்வளோ ரிவார்ட் வாங்கியிருப்பேன், சட்டுன்னு அது இறங்கும். ஏன்னா, உங்களுக்கு நான் ரிவார்ட் குடுத்து பிரயோஜனம் இல்ல. நீங்க யூ ஆர் நாட் அ ரெகுலர் கஸ்டமர். ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நம்பர் 1 கிரெடிட் ஸ்கோர். நம்பர் 2 ஏர்போர்ட் லவுஞ்ச். நம்பர் 3 எல்லா இடத்துலயுமே வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க. நம்பர் 4 உங்களுக்கு வந்து இந்த ரிவார்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமானது, இன்னைக்கு நான் வந்து கேஷா செலவு பண்ணேன்னா, நோட் புக்ல எழுதி வைக்கலாம். இது எனக்கு வந்து மாசம் மாசம் ஒரு பில்லே வந்துரும். பில் வந்ததுன்னா, நான் என்னென்னலாம் செலவு பண்ணேன் அப்படிங்கிறது. ஸோ எந்த ஒரு செலவுமே இன்னைக்கு நான் ஒரு கிரெடிட் கார்ட்ல பண்ணேன்னா, எனக்கு ஒரு ட்ராக் வந்துரும். இன்னைக்கு எல்லாரும் வந்து யுபிஐல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எது வந்து ரூ. 500 கீழ செலவு பண்றேனோ, அதெல்லாம் யுபிஐல பண்ணிருவேன். இந்த ரூ. 500க்கு மேல செலவு பண்றதெல்லாம் வந்து நான் வந்து கிரெடிட் கார்ட்ல பே பண்ணுவேன். ஸோ இப்ப எனக்கு பில்லுல ப்ராப்பரா வந்துரும். 2மே எனக்கு வந்துருது. யுபிஐலயும் எனக்கு லிஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துருது. அண்ட் கிரெடிட் கார்ட்லயும் எனக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துருது. செலவு ஸ்டேட்மெண்ட் அழகா எனக்கு வந்து ட்ராக் பண்ணி, இதெல்லாம் வந்து ஃபுட்டு, இது டிராவலு, இது கன்வெயன்ஸு, இது ஸ்டே ரிலேட்டடு, இது பர்சனல். இப்படி நம்ம வந்து அழகா பிரிச்சு கணக்கு மெயின்டெயின் பண்றதுக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் ஆகும். கிரெடிட் ஸ்கோர் பத்தி பேசணும். என்னோட கிரெடிட் ஸ்கோர வேலிடேட் பண்றதுக்கு இந்த கிரெடிட் கார்ட தவிர வேற ஆப்ஷனே இல்லையா சார்? இப்போ நான் ஒரு செல்ஃபோன் வாங்குறேன். வாங்கும்போது கேட்பாங்க, ஆ என்கிட்ட காசு இல்ல. எனக்கு வந்து 2 வீலர் வாங்குறேன், செல்ஃபோன் வாங்குறேன். இதெல்லாம் வந்து ரூ. 1,00,000 கீழ இருக்கு. ஸோ ஆஸ் அ கன்சியூமரா நான் ஒரு கன்சியூமர் லோன் வாங்குறேன். டிவி வாங்குறேன், ஃப்ரிட்ஜ் வாங்குறேன். இன்னைக்கு எல்லாத்துலயுமே கன்சியூமர் லோன் இருக்கு. ஸோ கன்சியூமர் லோன் வாங்கும்போது, டவுன் பேமெண்ட்டா ஒரு 5,000, 10,000 குடுப்பேன். 20,000. ஒரு செல்ஃபோன் வாங்குறதுக்கு ரூ. 1,00,000 செல்ஃபோன். ரூ. 20,000 டவுன் பேமெண்ட் குடுத்துட்டு, பாக்கி 80,000க்கு நான் ஒரு ஃபைனான்ஸ் போடுவேன். ஸோ அப்படி நான் ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் போடும்போது, எனக்கு என்னோட கிரெடிட் ஸ்கோர் இன்கிரீஸ் ஆகும். ஸோ கடன நீங்க எந்த ரூபத்துல வாங்கினாலும், கிரெடிட் ஸ்கோர் வந்து அது கனெக்ட் ஆகும். அதே மாரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. நம்ம டெபிட் கார்டையுமே இல்ல எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் யூஸ் பண்ண முடியும். ஈவன் கேஷ் கூட இப்போ சிஓடிலாம் இருக்கு. ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும். அத விட்டுட்டு நான் ஏன் ஒரு கிரெடிட் கார்ட வந்து சூஸ் பண்ணணும்? ஆ கிரெடிட் கார்ட்ல வந்து உங்களுக்கு நெறைய அனுகூலங்கள் இருக்கு. இப்போ ஏர்போர்ட் லவுஞ்சஸ்க்கு நீங்க வந்து அந்த கிரெடிட் கார்டு இல்லாம வேற எதுலயுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. நான் ஒரு 2 மணி நேரம் உள்ள லவுஞ்சில நான் வந்து உட்காரணும் அப்படின்னா வெயிட்டிங்ல மினிமம் ரூ. 2,000, 3,000 சார்ஜ் பண்ணுவாங்க. 2வது நெறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது ஆன்லைன்ல டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். பிசிக்கல் ஸ்டோர்ல டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஃப்ளைட் டிக்கெட்ல எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் ஏர் அதாவது இந்த ரயில் டிக்கெட்ஸ்ல எல்லாமே வந்து பேக்கேஜ்ல வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி யூசர்ஸ், ஐசிஐசிஐ யூசர்ஸ், எஸ்பிஐ கார்டு யூசர்ஸ், ஸோ சிட்டி யூனியன் பேங்க் யூசர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவான சில பேக்கேஜஸ் அண்ட் ஸ்பெஷல் ரேட்ஸ்லாம் குடுப்பாங்க. இது எப்போ பாசிபிள்? நீங்க கிரெடிட் கார்டு ஹோல்டரா இருந்தா தான். நீங்க இதே வந்து அட்வர்டைஸ்மென்ட் ஒரு ஐஃபோனோட அட்வர்டைஸ்மென்ட்லாம் வந்து புது ஃபோன் லான்ச் பண்ணும்போது, நீங்க அந்த முதல் பேஜ் பெரிய அட்வர்டைஸ்மென்ட் போடுவோம். போட்டுட்டு சோ கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு நாங்க வந்து ரூ. 5,000 வந்து டிஸ்கவுண்ட் குடுக்குறோம். அது நான் வந்து வேற ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருந்தனால எனக்கு அது கிடைக்காது. இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு கிரெடிட் கார்டுல இருக்கு. நீங்க அத அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா. இப்போ கிரெடிட் கார்டுக்கு நெறைய ஃபீஸஸ் எல்லாம் இருக்கும். அப்படி கிரெடிட் கார்டுக்கு அசோசியேட் ஆன ஃபீஸஸ்லாம் என்ன சார்? ஆனுவல் ஃபீஸ் இது இல்லாமலே இருக்கும். இப்ப நான் வந்து நார்மலா என்னுடைய பேங்கோட டிரான்சாக்ஷன பேஸ் பண்ணி,
நான் வந்து ஒரு ஒரு பிரைவேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அப்போ என்னுடைய பேங்க்கோட டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி நான் ஒரு எஃப்டி வச்சுருப்பேன். என் சேவிங்ஸ் பேங்க்கில் பணம் இருக்கும். ஆர்டி போட்டிருப்பேன். இந்த ட்ராக் ரெக்கார்டை பேஸ் பண்ணி என்னுடைய கஸ்டமர்ஸை ப்ரொஃபைலிங் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து பொட்டென்ஷியல் கிரெடிட் கார்டு கஸ்டமர். என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 1000 ரூபாய்க்கு கம்மியாக தான் எப்பவுமே பேலன்ஸ் இருக்கும். நான் பணத்தை போட டக்குன்னு எடுத்துருவேன். பணத்தை போட எடுத்துருவேன். என்னோட மினிமம் பேலன்ஸ் பார்த்தா எப்பவுமே 200, 300 தான் இருக்கும். அப்போ நான் வந்து பொட்டென்ஷியல் கிரெடிட் கார்டு யூஸரா இல்லை. ஸோ என்னுடைய பேங்க்கே வந்து ஏஐ மூலியமா அனலைஸ் பண்ணி இவங்கெல்லாம் வந்து பொட்டென்ஷியல் கிரெடிட் கார்டு யூஸர்னு சொல்லி கொடுத்துரும். ஒவ்வொரு பேங்க்கும் வந்து அவங்க ஒரு பண்ணுற பிஸ்னஸ் வந்து பங்கா அஷூரன்ஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. பேங்கிங் ஆக்டிவிட்டி ப்ளஸ் இன்சூரன்ஸ் ஆக்டிவிட்டி ப்ளஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணுவாங்க. பிஎஃப்எஸ்ஐயே பண்ணுவாங்க. அது செய்யும்போது அவங்க தேவையில்லாம டைப். ஸோ இப்போ ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்கும் வந்து எஸ்பிஐயில் எஸ்பிஐ கார்டு இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி கார்டு இருக்குது. ஐசிஐசி பேங்க் ஐசிஐசி கார்டு. ஸோ ஒவ்வொரு பேங்க்கும் அவங்க கார்டு சர்வீசஸும் பண்ணுறாங்க. சிட்டி யூனியன் பேங்க் பிரைவேட் செக்டர் அவங்களும் ஒரு கார்டு சர்வீசஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க்கும் வந்து பேரலாம் கார்டு சர்வீசஸ் இருக்குது. அப்போ யார் அவங்களோட பொட்டென்ஷியல் கஸ்டமர்? அவங்களோட கஸ்டமரே தான். அவங்களோட பேங்க் ட்ராக் ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செட். என்னோட பொட்டென்ஷியாலிட்டி வந்து நான் பண்ணுற என்னுடைய பேங்கிங் டிரான்சாக்ஷன் தான் என்னுடைய முகமே. அதே மாதிரி நம்ம முன்னாடி பேசின மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டு அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கு. ஸோ கிரெடிட் கார்டு பத்தி இவ்வளோ பயப்படணுமா? அதில் என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு சார்? முதல்ல பயப்படுறவங்க வந்து அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஏன் பயப்படணும்? ஓகே, சரி. இப்போ கத்தி எடுத்து ஒரு பழத்தை வெட்டவும் செய்யலாம், ஒரு ஆளை வெட்டவும் செய்யலாம். ஐயோ கத்தினா பயப்படணும், கத்தி வச்சுட்டு இருக்கிறவங்கள பார்த்தா பயப்படணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. யார் எப்படி அதை வந்து கையாளுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். கத்தியை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் மாதிரி கிரெடிட் கார்டும் ப்ராப்பராக யூஸ் பண்ணலைன்னா அது நம்மளை தாக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 30 நாள்ல பில்லிங் சைக்கிள், அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கொடுப்பான். அப்போனா நான் வந்து இன்னைக்கு பில்லிங், இன்னைக்கு வந்து என்ன தேதி, இன்னைக்கு வந்து 17, இன்னைக்கு பில் எடுத்தாச்சு, இன்னைக்கு தான் பில்லுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாளையிலேருந்து 30 நாள் வரைக்கும் கிரெடிட் கார்டை நான் யூஸ் பண்ணாலும் எனக்கு பில் வராது. 30 நாள் கழிச்சு தான் வரும். அடுத்த 17 தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குது பேமெண்ட் பண்ண. ஸோ எனக்கு ஒரு 45 நாள் வரைக்கும் மேக்ஸிமம் கிரெடிட் கிடைக்கிறது. ஸோ கிரெடிட் கிடைக்கிறதே அவன் பில்லு கொடுத்துட்டு கம்முன்னு இருக்கானேன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா அந்த டியூ டேட்டுக்கு அப்புறம் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா எவ்வளவு? 3%லேருந்து 5% பர் மந்த். அப்படின்னா என்ன ஆகும்? வருஷத்துக்கு வந்து 36 வட்டி, 60% வட்டி வரும். 60% வட்டி. ஸோ இது சாதாரண நம்பர் கிடையாது. ஓகே, 36% வட்டி சாதாரண நம்பர் கிடையாது. ஏன்? உங்களுக்கு நான் வந்து பில்லிங் சைக்கிள் வரைக்கும் டைம் தரேன். அது அந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க. எடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு 10-15 நாள் டைம் தரேன் பே பண்ணுறதுக்கு. அதில் இன்னொரு ஒரு புதைக்குழி அப்படின்னு வேணா சொல்லலாம். வேணா சொல்லுவேன், நீங்கள் 78,600 கட்டணும். மினிமம் பேமெண்ட்டு 5,000 கட்டணும். மினிமம் பேமெண்ட் அதை கட்டிட்டு போயிடலாம் அப்படி. ஏன்னா 5,000 கட்டினீங்கன்னா வட்டி போடுவான் நார்மல் ரேட்டில். 5,000 கட்டலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி போடுவான். அதாவது 5% எங்க, 3% எங்க, இவ்வளோதான் வித்தியாசமே. நீங்கள் 5,000 கட்டினீங்கன்னா 3% வட்டி வந்து 78,000க்கும் 5,000க்கும் பாக்கி 73,000க்கு 3% வட்டி போடுவான். 5,000 கட்டலைன்னா 5% வட்டி மொத்தத்துக்கும் போடும். தான் வித்தியாசம். அப்போ என்ன பண்ணணும்? நாம் கிரெடிட் கார்டுங்கிறதும் கடன் தான். கடன்னு வாங்கிட்டா அந்த தேதி இருக்குல்ல, அந்த தேதிக்கு முன்னாடி இப்போ என்னோட பில் வந்து 78,320 42 பைசா அப்படின்னா 78,320 42 பைசா கட்டிடுவேன். அடுத்த மாசத்துல 1 பைசா எக்ஸ்ட்ராவும் கேரி ஃபார்வர்ட் ஆகக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாசத்தோட கிரெடிட்டு, அந்த மாசத்தோட லிமிட்டு, அந்த மாசத்தோட டியூ அமௌண்ட் கட்டிடணும். இது பண்ணாம இருக்கும்போது தான் அவங்க அந்த குழல்ல சிக்கிப்பாங்க. ஆக்சுவலாக யூஸ் பண்ணது நான் ஒரு 1 லட்சம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். வட்டி எல்லாம் சேர்த்து போயிட்டு ஒரு 2.5 லட்சம் ரூபா இருக்கும். 1 லட்சம் எங்க இருக்கு, 2 லட்சம் எங்க இருக்கு? அதே மாதிரி வேற வேற காரணங்களுக்காக இல்ல நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக 4-5 கிரெடிட் கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்றவங்களும் இருப்பாங்க. இது ஒரு கரெக்டான பிராக்டிஸ் தானா? ஒரு கிரெடிட் கார்டுக்கும் இன்னொரு கிரெடிட் கார்டு மெயின்டைன் பண்றதுல ஒரு சில சூட்சமங்கள் இருக்கு. நீங்க உங்களோட கிரெடிட் லிமிட் அதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 4, 14, 40 யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் இப்போ சொன்ன பில்லிங் சைக்கிள் வந்து 30 நாள் இருக்கும்னு சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 2 கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவேன். எப்படின்னா 15ஆம் தேதி ஒரு பில்லிங் சைக்கிள்,
மாத கடைசி 30ஆம் தேதி ஒரு பில்லிங் சைக்கிள். ஸோ முதல் கார்டுக்கு வந்து 15ஆம் தேதி பில்லிங் வரும். 2வது கார்டு வந்து 30ஆம் தேதி பில்லிங் வரும். அப்போ இந்த முதல் கார்டு வந்து 15ஆம் தேதி பில் வரும்ல, முதல் 2 வாரம் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் முதல் கார்டு யூஸ் பண்ண மாட்டேன். 2வது கார்டு தான் யூஸ் பண்ணுவேன். 15 பில்லிங் முடிஞ்ச உடனே முதல் கார்டு யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ 2வது கார்டு யூஸ் பண்ண மாட்டேன். இந்த பில்லிங் முடிஞ்ச உடனே திரும்ப நான் வந்து 2வது கார்டு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா செகண்ட் கார்டோட பில்லிங் 30th முடிஞ்சிடும். அப்போ செகண்ட் கார்டு யூஸ். ஸோ பில்லிங் முடிஞ்ச உடனே 15 நாளைக்கு அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்த பில்லிங் வந்த உடனே அடுத்த கார்டோட யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு கரெக்டாக வந்து ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு ஒரு 15 நாள் கிடைக்கும், அவங்க கொடுக்குற பேமெண்ட்டுக்கு ஒரு 15 நாள் கிடைக்கும். ஸோ 30 நாள் எனக்கு வந்து கிரெடிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட், வட்டியே கொடுக்காம நான் வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஃப்ருகாலிட்டி, ப்ரூடன்ஸ்னு வேணா சொல்லலாம். ஸோ எப்படி இதை யூஸ் பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே அதை கட்டிடணும். அது வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி அது ப்ராப்பராக பண்ணு. நீங்க ஒரு கிரெடிட் கார்டு சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல என்னெல்லாம் பார்ப்பீங்க, எதெல்லாம் இருந்தா ஒரு ரெட் ஃபிளாக் இதை கண்டிப்பா வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதாவது எது அவசியமோ அதான் வாங்கணும். அனாவசியமாக வாங்கினீங்கன்னா ஒரு காலத்தில் எது அவசியமாக இருக்கோ அதை விற்க வேண்டிய நெசசிட்டி வரும். அதை விற்று பணம் கட்ட வேண்டியதான். ஸோ எனக்கு வந்து நீங்கள் வந்து லிமிட்டை யூஸ் பண்ண ஆக்சுவலாக முதல்ல கொடுக்கும்போது 30,000 லிமிட் கொடுப்பான். நீங்கள் ஒரு 20,000 யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் வந்து யூஸ் பண்ணுறாரு, யுவர் லிமிட் ஹஸ் பின் என்ஹான்ஸ் டு 50,000. அது வரைக்கும் 40,000 45,000 யூஸ் பண்ணுறீங்களா, ஓகே இந்த பையன் வந்து சிக்கிட்டா அப்படின்ட்டு அவனோட லிமிட்டை 875,000, அடுத்தது 1 lakh. ஸோ அந்த லிமிட்டை உங்களை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய சிஸ்டமை வந்து அது கூட கொண்டு வரச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த சுழலில் போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. உங்களுடைய ஏர்னிங் கேப்பபிலிட்டி என்ன, ஸ்பெண்டிங் கேப்பபிலிட்டி என்ன. நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 50 30 20 50% என்னோட தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கணும். 30% வந்து மேபி வெக்கேஷன் போகிறேன், அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக நான் வந்து இதுக்காக வச்சுருக்கேன், கண்டிஞ்சன்சி வச்சுருக்கேன் சொன்னால் 20% சேவ் பண்ணணும், சேமிக்கணும். ஸோ அப்போ நான் வந்து இந்த 50% நான் வந்து செலவு பண்ணுறது என்னோட அத்தியாவசியம் என்ன, ப்ரொவிஷன்ஸ் வாங்குவேன், வீட்டுக்காக வாங்குவேன். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணலாம். வந்துட்டு இந்த என்கிட்ட இருக்கிற சம்பள பணத்தை வந்து ஒரு மாதம் எப்படியில் போட்டு அதில் ஒரு வட்டி எடுத்துக்கலாம், ரோட்டேட் பண்ணலாம். ஸோ எனக்கு தான் ஆல்ரெடி ஒரு மாதம் கிரெடிட் கிடைக்குது. இப்படித்தான் நீங்கள் கிரெடிட் கார்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு என்கிட்ட லிமிட் வந்து 5 லட்ச ரூபா லிமிட் கொடுக்குறேன், நான் பாட்டுக்கு 5 லட்சம் யூஸ் பண்ணிட்டேன்னா நான் சம்பாதிக்கிறதே 1 லட்சம். அதை நான் எப்படி நான் வந்து 5 லட்ச ரூபா கட்டுவேன்? அப்போ அதுக்கு நான் இன்னொரு லோன் வாங்கணும் கட்டுறதுக்கு. முக்கியமான தப்பு எங்கே பண்ணுவாங்கன்னா, ஒரு கிரெடிட் கார்டு லிமிட் வந்து ஓவர் டியூ ஆகிடும், வட்டியும் போட்டு அது வந்து அவனால் கட்ட முடியாமல் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவேன், கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு புது கார்டு தரேன், அந்த புது கார்டில் சின்ன பழைய கார்டை கட்டிடுங்க, ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லிமிட்டும் கொடுக்குறேன். அப்போ அதை எப்படி கட்டுறது? திரும்ப அதை உங்களை வந்து திரும்ப சுழலில் சிக்க வச்சுருவாங்க, அது திரும்ப வட்டி போட்டுன்னே இருக்கும். அது எப்போ கட்டுறது? இன்னைக்கு நான் கடன் பட்டிருக்கேன்ல. ஃபர்ஸ்ட் டைமா கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டேக் அவே கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க, ஆனால் அதனுடைய சட்டத்திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சே பண்ணுங்க. உங்கள் கிரெடிட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணும், உங்களுடைய கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். வசதிகள் ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து அக்செப்டபிலிட்டி இருக்கும். அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் செய்யும் போது தயவு செஞ்சு இந்தியன் கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அவன் சொல்லுவான், சார் நீங்கள் இன்டர்நேஷ்னல் யூஸ் பண்ணலாம் சார் அப்படின்னா, ஆனால் சார்ஜ் போடுவான். அதனால் கண்டிஷன்ஸில் பார்க்கணும். நான் இன்டர்நேஷ்னலில் யூஸ் பண்ணால், அங்கே பர்ச்சேஸ் பண்ணால் டிரான்சாக்ஷன் காஸ்ட் 0% இல்லை டிரான்சாக்ஷன், அவன் என்ன சொல்லுவான், சின்னதாக டிரான்சாக்ஷன் ஃபீ இன்க்ளூடட். வாட் இஸ் டிரான்சாக்ஷன் ஃபீ? 3% 5% இருக்கும். ஸோ நான் இப்போ ஒரு $1000 நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணேன்னா 5% $50. $50 எவ்வளவு? 4,000 ரூபா. இங்கே நீங்கள் அதே 1000க்கு, அதாவது ஒரு 80,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 4,000 காஸ்ட்டு கிடையாது. இதே வெளிநாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா 4,000 எக்ஸ்ட்ரா காஸ்ட். இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு ட்ராவல் டிக்கெட்டே வாங்குவீங்க, 4% போகும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.